வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். ஒரு கண்ணாடி போன்ற உணர்வு அப்படிங்கிற தலைப்புல சில சிந்தனைகளை நாம அலச போறோம். ஆமா. இது ஓஷோவோட விளக்கங்கள் வழியா நமக்கு கிடைக்குது. குறிப்பா சிங், சிங், மிங் பத்தி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அது ஒரு ஜென் டெக்ஸ்ட் தானே? ஆமா. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சென்சியான்னு 3ஆம் ஜென் குரு எழுதினது. உணர்வு நிலைனா என்ன? நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது? ஏன் நம்ம உலகத்தை 2ஆ பார்க்கறோம்? உண்மையான அர்த்தம் எங்க இருக்கு? இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகள் அது தொடுது. ஓ, அப்போ நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் இந்த ஜென் ஞானத்திலிருந்து, ஓஷோவோட பார்வையிலிருந்து நமக்கான சில முக்கியமான விஷயங்களை எடுக்கிறது தான் இல்லையா? கரெக்ட். வாழ்க்கையோட அர்த்தம் எங்க இருக்கு? நம்ம உணர்வு நிலை எப்படிப்பட்டது? நாம ஏன் சரி தவறுன்னு பிரிக்கிறோம்? ஆமா. இதுக்கெல்லாம் இந்த விஷயம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். கேட்கிறவங்களுக்கு சில புது யோசனைகள், சில ஆஹா மோமெண்ட்ஸ் கிடைக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல் பாயிண்டே ரொம்ப முக்கியமானது. பொருள் எங்க இருக்கு? ஆமா, அதுல ஆரம்பிக்கிறதே அப்படிதானே இருக்கு. மூலத்திற்கு திரும்புவதே பொருளை கண்டறிவதாகும். ஆனா தோற்றங்களை தொடர்வது மூலத்தை தவறிவிடுவதாகும். இது கொஞ்சம் வழக்கமா நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லையே. இல்லதானே? நாம எப்பவும் அர்த்தத்தை எதிர்காலத்துல ஏதோ ஒரு கோல் ரீச் பண்றதுல, இல்ல ஒரு ஸ்டேஜ் அடையறதுல தேடுறோம். ஆனா இது ஆரம்பத்திலேயே மூலத்திலே இருக்குன்னு சொல்லுது. ஆமா. இது ஒரு பெரிய மாத்தி யோசிக்கிற விஷயம். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விதை. அதுக்குள்ளதான் ஒரு பெரிய ஆலமரத்தோட முழு பொட்டன்ஷியலும் இருக்கு. அதோட கிளை, இலை, பூ, காய் எல்லாமே. ம் இருக்குமா? ஆமா. நாள மாதிரி அது வரவே வராது. இந்த சிந்தனை இப்ப இருக்கிற உலகத்துல குறிப்பா வெஸ்டர்ன் பிலாசபில சொல்றாங்களே வாழ்க்கை அர்த்தம் இல்லாதது அப்சர்ட் அப்படின்னு அதுக்கு நேரான ஒரு பதிலா இருக்கு. ஓ, அப்போ அந்த அர்த்தம் இருக்கிற விதை, அந்த மூலம், அது நமக்குள்ளே இப்பவே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நாம ஏன் அதை ஃபீல் பண்றது இல்ல? எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? இதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் உணரலன்னா நம்ம கவனம் முழுக்க வெளியே இருக்கு. வெளியே பார்த்தா என்ன தெரியும்? தோற்றம், மேற்பரப்பு மட்டும்தான். ஒரு உடம்போட தோல் மாதிரி. சரி. இதுதான் தியானம் இல்ல உள்நோக்கி போறதோட முக்கியமான விஷயம். நமக்குள்ள இருக்கிற அந்த விதை கிட்ட மூலத்துக்கிட்ட திரும்ப போறது. ம் அங்க போன உடனே தெரியுமா? ஆமா. அங்க பொருள் உடனடியா நேரடியா தெரியும். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில வெளியே இருக்கிற விஷயங்கள்ல அடுத்த டார்கெட்ல மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கறதுலயே மூழ்கி இந்த உள்ள இருக்கிற மூலத்தை மிஸ் பண்ணிடுறோம். ம் இது யோசிக்க வைக்குது. இந்த உரையில வர்ற உருவகங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா அந்த உணர்வு நிலை ஒரு கண்ணாடி அப்படிங்கிறது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? உணர்வு நிலையின் இயல்பு ஒரு கண்ணாடியாக இருப்பது அப்படின்னு சொல்லுதே. இது ரொம்ப அழகான ஆழமான ஒரு உருவகம். ஒரு கண்ணாடியை யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு எந்த விருப்பம், வெறுப்பு, தீர்ப்பு எதுவும் கிடையாது. ஆமா. அது முன்னாடி ஒரு பூ வந்தாலும் சரி, ஒரு குப்பை வந்தாலும் சரி, அழகான முகம் தெரிஞ்சாலும் சரி, ஒரு கோரமான முகம் தெரிஞ்சாலும் சரி, அது எதையும் பிரிச்சு பார்க்காது, ஆசைப்படாது, வெறுக்காது. சும்மா உள்ளது உள்ளபடி காட்டும். ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆமா. பிரதிபலிக்கும். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட உணர்வு நிலை ஏறக்குறைய இப்படிதான் இருக்கும். எதையும் பிரிக்காம, தீர்ப்பு சொல்லாம, சுத்தமா. ஓ, அப்படியா? அப்போ கண்ணாடி மாதிரி சுத்தமான உணர்வு நிலை இருக்குன்னா, நம்ம அன்றாட அனுபவத்துல நம்ம பார்க்குறோமே, குழப்பம், இது பிடிக்கும், அது பிடிக்காது, இது சரி, அது தப்புன்னு, அதெல்லாம் எங்கிருந்து வருது? அதுவும் உணர்வு நிலைதானா? இல்ல வேற எதுவுமா? கரெக்டான கேள்வி. அதுதான் மனம். எப்போ நாம அந்த கண்ணாடியில தெரியிற விஷயங்களுக்கு, அதாவது நம்ம சென்சஸ் வழியா தெரியிற விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, இது நல்லது, இது வேணும், இது கெட்டது, இது வேணாம், இது அழகு, இது அசிங்கம்னு லேபிள் போட ஆரம்பிக்கிறோமோ, ம். அப்போ அந்த சுத்தமான கண்ணாடி அதோட இயல்பை இழக்குது. அது மேல நாம நம்ம கருத்துக்களுங்கிற தூசிய படிய வைக்கிறோம், விருப்பு வெறுப்புங்கிற கீறல போடுறோம். இந்த உடைந்த, பிளவுபட்ட கருத்துக்களால் நிறைஞ்ச நிலைதான் மனம். மூலம் சொல்ற மாதிரி மனம் என்பது உடைந்த கண்ணாடி. ஓஹோ! அப்போ உணர்வு நிலைங்கிறது சும்மா அறியறது, மனம்ங்கிறத அத பிரிச்சு பார்த்து லேபிள் போடுறது. சரியா சொன்னீங்க. உணர்வு நிலை சும்மா அறியுது, மனம் அந்த அறிதல் மேல விருப்பு வெறுப்பு சரி தவறுன்னு முத்திர குத்துது. சரி. அப்போ இந்த உடைந்த கண்ணாடிய சரி பண்ணி, திரும்பவும் அந்த சுத்தமான கண்ணாடி மாதிரி உணர்வு நிலைக்கு போக முடியுமா? எப்படி? முடியும். வழிமுறை கேட்கறதுக்கு சிம்பிள், ஆனா ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கவனம் தேவை. பாகுபாடுகளை நிறுத்துறது மூலமா. பாகுபாடுன்னா? இது வேணும், அது வேணாங்கிற பிரிவினை, இந்த விருப்பு வெறுப்பு, சரி தவறு தீர்ப்புகள், இதையெல்லாம் விட்டா மனம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுத்தமான உணர்வு நிலையா, கண்ணாடியா மாற ஆரம்பிக்கும்.
ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னது? நீங்க சரி, இனி நான் எதையும் செலக்ட் பண்ண மாட்டேன், நான் பாகுபாடற்ற விழிப்புணர்வா இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அதுவும் ஒரு செலக்ஷன் தான். அப்படியா? ஆமா, அதுவும் மனசோட ஒரு நிலைதான். நீங்க திரும்பவும் அதே மனசோட வலையில விழுந்துட்டீங்க. இதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றதை விட, இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். செயல்களால இல்ல, இந்த புரிதலால தான் இது சாத்தியம். இது ரொம்ப நுட்பமா இருக்கு. தேர்வு செய்யாம இருப்புங்கிறதே ஒரு தேர்வா? இன்ட்ரெஸ்டிங். இது மனசு வேலை செய்யற விதத்தோட, குறிப்பா நீங்க சொன்ன அந்த பாகுபாடு இல்ல இருமை நிலை, டுவாலிட்டியோட சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது. மனம் எப்படி இந்த டுவாலிட்டியை உருவாக்குது? அதுதான் மனசோட அடிப்படை இயல்பு. அதோட கருவி அது. மனசு எதையாவது புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு எதிர்நிலை தேவை. உதாரணமா, ஒளினா என்னன்னு விளக்க சொன்னா என்ன சொல்லுவோம்? ம். இருட்டில்லாதது. கரெக்ட். மனசு அப்படிதான் சொல்லும். டிக்ஷனரியில கூட அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இருள்னா ஒளி இல்லாதது. இது ஒரு மாதிரி வட்டமா சுத்துற மாதிரி இல்ல? ஆமா. ஒன்னு டிஃபைன் பண்ண இன்னொன்னு தேவை. ஆனா ரெண்டுமே ஒன்னொன்னு சார்ந்து தான் இருக்கு. இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. லாஜிக்கலா இது புரியுது. ஆனா, இது நம்ம வாழ்க்கைய, நம்ம அனுபவத்தை எப்படி பாதிக்குது? நம்ம நெறைய பேர் இத டெய்லி லைஃப்ல ஃபீல் பண்றோம் இல்லையா? இது சரி, அது தவறுன்னு பிரிச்சு பார்க்கறது, அதனால வர்ற சண்டைகள். சரியா கேட்டீங்க. மனம் இப்படி பிரிச்சு பார்க்கறதால வாழ்க்கையோட நிகழ்வுகளும் நமக்கு பிளவுபட்டதா எதிரெதிரா தெரியுது. பகல் இரவுக்கு எதிரி மாதிரி, இன்பம் துன்பத்துக்கு எதிரி மாதிரி, வாழ்வு மரணத்துக்கு எதிரி மாதிரி. ஆனா அப்படி இல்லையா? ம். இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா, இதுங்க எதிரிங்கள் இல்ல. இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறவங்க, பூர்த்தி செய்கிறவங்க, காம்ப்ளிமெண்டரிஸ். ராத்திரி இல்லாம பகலுக்கு என்ன அர்த்தம்? கஷ்டம் தெரியாம சந்தோஷத்துக்கு என்ன மதிப்பு? மரணம்ங்கிற முடிவு தெரியலனா வாழ்க்கைக்கு என்ன தீவிரம்? ம். ம். சைனீஸ்ல yin yang சிம்பல் இருக்குல்ல, அது இத அழகா சொல்லுது. இருளும் ஒளியும், ஆணும் பெண்ணும் மாதிரி. பார்க்கறதுக்கு எதிரா தெரிஞ்சாலும் ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை. அப்போ நாம உள்ளுக்குள்ள பிளவுபட்டு இருக்கிறதால தான் வெளியே இருக்கிற உலகமும் நமக்கு பிளவுபட்டதா, சண்டை சச்சரவா தெரியுதா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க உள்ள நீங்க அமைதியா ஒண்ணா இருந்தா, வெளி உலகமும் அமைதியா ஒண்ணா தான் தெரியும். உங்க உள்ள நீங்க கோவம், அன்பு, பொறாமை, பயம்னு பல நான்களா பிரிஞ்சு கிடந்தா, வெளி உலகமும் உங்களுக்கு அதே மாதிரி பல துண்டுகளா ஒரு போர்க்களமா தெரியும். அப்போ உள்ள ஒன்னாறது எப்படிங்கிறது தான் கேள்வி. ஆமா, நீங்க உங்க மூலத்துக்கு திரும்பி உள்ள ஒண்ணாகும்போது இந்த பிரபஞ்சமே ஒண்ணா தான் தெரியும். இத குர்ஜீஃப்னு ஒரு ஞானி ஒரு நல்ல உதாரணத்தோட சொல்வார். நாம ஒரு பெரிய வீடு மாதிரி. ஆனா அந்த வீட்டோட உண்மையான எஜமான் நம்ம உணர்வு நிலையில தூங்கிட்டு இருக்கான். ஓ! அதனால வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கோவம், அன்பு, காமம், பயம், பொறாமை மாதிரி உணர்ச்சிகள் ஒவ்வொருத்தரா மாறி மாறி நான் தான் எஜமான்னு ஆட்டம் போடுறாங்க. இதனால தான் புத்தர்ல இருந்து இயேசு வரைக்கும் நிறைய ஞானிங்க திரும்ப திரும்ப விழித்திரு அவேக்னு சொன்னாங்க. அந்த எஜமானன் எழுப்ப சொல்றாங்களா? ஆமா, அந்த உண்மையான எஜமான் முழிச்சுக்கிட்டா போதும், மத்த விருந்தாளிங்க தானா அடங்கி அவங்கவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. நாம கோவத்தோடயோ பொறாமையோடயோ சண்டை போட தேவையில்லை. உள்ள இருக்கிற எஜமானன் எழுப்புனா போதும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. உள்நிலை மாற்றம் தான் வெளி உலக பார்வைய மாத்துதுன்னு சொல்றீங்க. சரி, இந்த மூலம் சொல்ற இன்னொரு வரி என்ன ரொம்ப யோசிக்கடைச்சுது. உண்மையை தேடாதீர்கள், கருத்துக்களை கொள்வதை மட்டும் நிறுத்துங்கள். இது முதல்ல கேக்குறப்போ கொஞ்சம் ஷாக்கிங்கா, முரணா தெரியுதே. உண்மைய தேட வேணாம்னா அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சின்சன் மிங்கோவோட ரொம்ப ஆழமான முக்கியமான மெசேஜ்ல ஒண்ணு. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. யார் இந்த உண்மையை தேடுறா? நம்ம மனசு. கரெக்ட், நம்ம மனசு தான் தேடுது. ஆனா நாம ஏற்கனவே பார்த்தோமே, மனசுங்கிறது பிளவுபட்டது, கருத்துக்களால் ஆனது, உடைந்த கண்ணாடி மாதிரி. அப்போ உண்மையற்ற பிளவுபட்ட உன்னை வச்சுக்கிட்டு முழுமையான உண்மையை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? சரிதான். இன்னொன்னு, தேடுதல்ங்கிறதே அடிப்படையில் ஒரு ஆசை, ஒரு விருப்பம். ஒரு காலத்துல நீங்க பணம், புகழ், உறவுன்னு உலக விஷயங்களை தேடினீங்க. அதுல திருப்தி கிடைக்காதப்ப இப்ப அதையும் மனசு அதே தேடுற தன்மையோட கடவுள், உண்மை, மோட்சம், ஞானம்னு தேடுது. விஷயம்தான் மாறி இருக்கு, ஆனா தேடல் அப்படியே இருக்கு. ஆமா, பொருள் மாறிடுச்சு, ஆனா தேடுற செயல், அந்த ஆசை அப்படியே தான் இருக்கு. மூலம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தேடுறத நிறுத்தும்போது, தேடுற ஆள் மனம் இல்லாம போகும்போது உண்மை தானாவே வெளிப்படும். அது எப்பவும் இங்க தான் இருக்கு. நம்ம கருத்துக்கள்ங்கிற திரை தான் அதை மறைக்குது. அப்போ இந்த கருத்துக்கள் எப்படி தடையா இருக்கு? உதாரணமா, நான் இந்து, நான் முஸ்லிம், நான் நாத்திகன்ங்கிற அடையாளங்கள்.
இல்ல கீதா, பைபிள், குரான் மேல இருக்கிற நம்பிக்கைகள் இதெல்லாம் எப்படி தடையா மாறும்? இதெல்லாம் மனசால சேகரிச்சது, கத்துக்கிட்டது. மனம் ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை அது ஒரு இமேஜை ரெஜிஸ்டர் பண்ணிருச்சுன்னா அதை கெட்டியா புடிச்சுக்கும். இதுதான் சரி, இதுதான் உண்மைன்னு ஒட்டிக்கும். ஆமா. ஆ, உணவு விளைப்பெண்ணாளிகாந்திரி. அது பிரதிபலிக்குது, ஆனா அடுத்த செகண்டே காலி ஆயிடுது. அது எதையும் புடிச்சுக்காது. அதனால அது எப்பவும் ஃப்ரெஷ்ஷா எந்த புது விஷயத்தையும் உள்ளது உள்ளபடி ஏத்துக்க தயாரா இருக்கு. நம்ம மதம், சித்தாந்தம், தத்துவ கருத்துக்கள்லாம் அந்த போட்டோ பிளேட்ல பதிஞ்ச பழைய படங்கள் மாதிரி. அவ சுவரா மாறி அந்த சுத்தமான கண்ணாடிய, அதாவது உண்மையை நேரடியா பார்க்கறத தடுக்குது. இது ரொம்ப ஆழமா போகுது அப்போ. நல்லது கெட்டது சரி தவறுங்கிற அடிப்படையான பாகுபாட்டை கூடவா விடணும்? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதனால குழப்பம் வராதா? ஆமா, அதையும் விடணும் தான் இந்த ஜென் உரை சொல்லுது. அது சொல்லுது, இந்த மற்றும் அந்த, சரி மற்றும் தவறு ஆகியவற்றின் ஒரு சுவடு இருந்தால் கூட மனதின் சாரம் குழப்பத்தில் தொலைந்து விடும் அப்படின்னு எச்சரிக்குது. ஓ. யோசிச்சு பாருங்க, தன்னை புனிதன்னு காட்டிக்கிறவர் உள்ளுக்குள்ள பாவ சிந்தனைகளை, கெட்ட குணங்களை அடக்கி வச்சிருக்கலாம். பாவன்னு ஊரே சொல்றவர் உள்ளுக்குள்ள புனிதத்தை அடைய இயங்கிட்டு இருக்கலாம். உண்மையிலே 2 பேருமே பிளவுபட்டு தான் இருக்காங்க. அப்படியா? எப்படி? ஒருத்தர் நல்லதை மேல வச்சு கெட்டதை மறைக்கிறார். இன்னொருத்தர் கெட்டதை வெளியில காட்டி நல்லது உள்ள தேடுறார். ஆனா 2 பேருமே முழுமையா இல்ல, பிளவுல தான் இருக்காங்க. இந்த பாகுபாட்டையும் விட்டுட்டு ஒரு மரத்தோட பல கிளைகள்ல நல்லது கெட்டது சரி தவறு தொங்கிட்டு இருக்காம அதோட ஒன்னா இருக்கிற தண்டுக்கு, அதோட மூலத்துக்கு திரும்பணுங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி. அடுத்ததா இந்த மூலம் சொல்ற ஒரு கருத்து ரொம்ப பிராக்டிக்கலா ஆறுதலா கேக்குது. மனம் வழியில் பாதிக்கப்படாமல் இருக்கும்போது உலகில் எதுவும் புண்படுத்த முடியாது. ஒரு விஷயம் இனி புண்படுத்த முடியாத போது அது பழைய வழியில் இல்லாமல் போகிறது. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இது டெய்லி லைஃப்ல எப்படி உதவும்? இது ரொம்ப பவர்ஃபுல்லான, நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை. ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறார், இல்ல கோவமா பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க மனசு ஒரு ஏரி மாதிரி அமைதியா பாதிக்கப்படாம இருந்தா அவரோட வார்த்தைகள் உங்களை தொட முடியுமா? தொட முடியாது. அவர் கல்லெறியலாம், ஆனா அது தண்ணியில விழுந்து மறையிற மாதிரி அந்த வார்த்தைகளும் உங்களை தாக்காம போயிடும். அந்த அவமானத்தை, அந்த கோவத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள விடாத வரைக்கும் அது உங்களை சேராது. அவரோட முயற்சி ஃபெயிலியர் தான். இதுக்கு ஒரு கதை சொன்னீங்களே. ஆமா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பத்தி சொல்லுவாங்க. அவர் ஒரு பேஷண்ட் பயங்கரமா தாக்கிட்டாராம். அவர் அமைதியா எந்திரிச்சு அது அவரோட பிரச்சனைன்னு சொன்னாராம். இதுதான் விஷயம். ஒருத்தர் கோவப்பட்டா அது அவரோட பிரச்சனை, ஒருத்தர் வெறுப்பு கக்கினா அது அவரோட பிரச்சனை. நீங்க அதனால பாதிக்கப்பட்டா மட்டும்தான் அது உங்க பிரச்சனையா மாறுது. நாம ஏன் பாதிக்கப்படுறோம்? பெரும்பாலும் அந்த அவமானத்தையோ கோபத்தையோ ஏத்துக்க நாம ஏற்கனவே உள்ளுக்குள்ள தயாரா இருக்கோம். ஏதோ ஒரு பழைய காயம் அங்க இருக்கு, அதனால தான் அது நம்மள பாதிக்குது. அப்போ மனசு இப்படி பாதிக்கப்படாத நிலைக்கு வந்தா நாம உலகத்தை பார்க்கிற விதமே மாறிடுமா? விஷயங்கள் ஒன்னாவே இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்குமா? நிச்சயமா. ஒரு நிகழ்வு உங்களை புண்படுத்தலைன்னா நீங்க அதை அவமானம்னு லேபிள் போட மாட்டீங்க. நீங்க கோவப்படலைன்னா இன்னொருத்தரோட செயல் உங்களுக்கு கோவமூட்டுறதா தெரியாது. அந்த நிகழ்வோட தன்மை, அதோட குவாலிட்டி உங்களுக்காக மாறிடுது. ஏன்னா அதை நீங்க பார்க்குற விதம், அதுக்கு நீங்க கொடுக்குற விளக்கம் மாறிடுது. உதாரணமா ஒருத்தர் உங்க மேல வெறுப்ப காட்டுனா நீங்க பாதிக்கப்படாம அமைதியா இருந்தா, ஒருவேளை அவர் மேல உங்களுக்கு கோபம் வராம இரக்கம் கூட வரலாம். பாவம், இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான், தேவையில்லாம தனக்குள்ளேயே விஷத்தை ஏத்திக்கிறான் அப்படின்னு நீங்க உணரலாம். புத்தர் மாதிரி யோசிக்கிறது. ஆமா, புத்தர் மாதிரி ஞானிகளுக்கு கோபங்கிறது எதிரியோட ஆயுதம் இல்ல. அது கோபப்படுறவரோட மனசுக்கு வந்த கேன்சர் மாதிரி. அதுக்கு தேவை போரல்ல, இரக்கமும் உதவியும் தான். அதனால கடைசியில இது எங்க வந்து நிக்குது? பாகுபாடு காட்டும் எண்ணங்கள் எழாதபோது பழைய மனம் இல்லாமல் போகிறது. அந்த பிரிவினைகள் போகும்போது மனசில்லாம போகுது. ஆமா, இந்த நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, சரி தவறுங்கிற பாகுபாடுகளை உடறது தான் அந்த மூலத்தை, அந்த சுத்தமான உணர்வு நிலையை அடையிற வழி. இதுல இன்னொரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. என்னது? எல்லா இருமைகளும் ஒன்றிலிருந்து வந்தாலும் இந்த ஒன்றன் கூட ஒட்டிக்கொள்ளாதீர்கள். அதாவது, நான் பேதமற்றவன், நான் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறேன், நான் அத்வைத்தின்னு சொல்றது கூட ஒரு விதமான பற்றுதல் தான், ஒரு நிலைப்பாடு தான். அதையும் தாண்டி போகணும். ஓஹோ, எந்த லேபிளும் இல்லாம இருக்கிறது. ஆமா, அதுதான் கடைசி நிலை. அருமை. இந்த ஆழமான உரையாடல்ல நாம பார்த்த முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான அர்த்தம், அமைதி, நிறைவு இதெல்லாம் வெளிய தேடுறதுல இல்ல. எதிர்காலத்திலயோ மத்தவங்க அப்ரூவல்லையோ கருத்துக்களை சேர்த்து வைக்கிறதுலயும் அது இல்ல. கரெக்ட்.
அதுக்கு பதிலா நம்ம மூலத்துக்கு, நம்ம ஆழமான உள் உணர்வு நிலைக்கு திரும்புறதுலயும் அது ஒரு கண்ணாடி மாதிரி பாகுபாடு, தீர்ப்பு இல்லாம சுத்தமா வச்சுக்கிறதுலயும் தான் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு கண்ணாடி மாதிரி எந்த விருப்பு வெறுப்பும் தீர்ப்பும் முன்முடிவும் இல்லாம உள்ளது உள்ளபடி அறியிற தன்மை தான் அந்த உணர்வு நிலை. இருமை நிலையை தாண்டி சரி தவறு நல்லது கெட்டதுங்கிற பாகுபாடுகளை விடுறதும் கடைசியில நான்கிற அந்த மைய கருத்தை கூட புடிச்சுக்காம இருக்கிறதும் முக்கியம். ம். மனசு இப்படி பாதிக்கப்படாம சலனமற்று இருக்கும்போது நீங்க பாக்குற உலகமே அதோட உண்மையான இயல்புல வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த உரையாடலோட கடைசியில கேக்குற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி. இன்னைக்கு முழுக்க இல்ல அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு உங்க மனசு எந்தெந்த விஷயங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா இது பிடிக்கும் இது பிடிக்காது இது சரி இது தப்புன்னு லேபிள் போடுதுன்னு சும்மா கவனிச்சு பாருங்க. ஆமா, எந்த சூழ்நிலையில இந்த பாகுபாடுகள் ஈஸியா வருது? இத மாத்தவோ சரி பண்ணவோ முயற்சி பண்ண வேண்டாம், தீர்ப்பு சொல்லவும் வேண்டாம். ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சும்மா கவனிங்க. இந்த வெறும் கவனிப்பு மட்டும் உங்களுக்கு என்ன காட்டுது, இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கண்டுபிடிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.